ஓபிஎஸ் அவர்கள் வந்து என்டிஏவிலேருந்து வெளியேறினது பலருக்கு திருப்தி கொடுத்துருக்கலாம். அதாவது எடப்பாடி அந்த சார்ந்து உள்ளவங்களுக்கு. ஆனால் டிடி தினகரனுக்கு ஒரு வருத்தம் இருக்கத்தான் செய்யுது. அவர் வந்து பதிவு பண்ணுறாரு. கண்டிப்பாக வந்து இதை வந்து பாஜக விட மாட்டாங்க. இப்போ இருக்கிற சூழலில் அப்படி இருக்கலாமே தவிர, கண்டிப்பாக ஓபிஎஸ்ஸை வந்து பாஜக விடாது. என்டிஏல தான் அவர் தொடருவார். நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம், நடத்த வைப்போம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. ஆனால் இன்னொரு செய்தி என்ன பரவுதுன்னா, டிடிவி தினகரனே கழட்டி விடுறதுக்கான முயற்சி அங்கே நடக்கிறதா அங்கே பேசுகிறாங்க. அதை வந்து எடப்பாடி பழனிசாமி செய்கிறது வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. நம்ம இதில் ஒரு விஷயம் பார்க்கணும். டிடிவியும் ஓபிஎஸும் எப்போதுமே வந்து எடப்பாடிக்கு பிரச்சனைங்கிறத எடப்பாடி உணர்ந்துட்டார். அதை வந்து அவர் உணர்ந்தது சரியாக தவறாங்கிறது ஓரம் வச்சிடலாம். ஆனால் அவருக்கு அந்த பயம் இருக்குன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அதனால் இவங்களை முடிஞ்சளவு கலட்டி விட்டுறலாம். ஒருவேளை கூட்டணியில் வந்து ஒரு 10 எம்எல்ஏ அவங்க ஒரு 10 எம்எல்ஏ வந்துட்டாங்கன்னா, இதை வச்சு பாருங்க, நம்ம கட்சி பிளவுபட்டதுனால தான் இந்த பிரச்சனை. நம்மளாம் சேர்ந்து இருந்தால் இன்னும் பெரிய நம்மளே தனித்து பெருசாக வந்திருக்கலாமே அப்படின்ட்டு அதிமுக தொண்டர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துருமோ அப்படின்ட்டு பயந்து அவங்க 2 பேரையும் கழட்டி விட முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அதுதான் அவருக்கு எதிராகவே வந்து முடிய போகுதுங்கிறத அவர் உணர மாட்டேங்கிறாருங்கிறது தான் உண்மையாக இருக்குது. பார்ப்போம். கண்டிப்பாக டிடிவி தினகரனையும் கழட்டி விட மிகப்பெரிய முயற்சி அங்கே நடக்கிறதா தெரியுது. இதில் தெளிவாக அவர் வந்து இருப்பாரா இல்லை வெளியேறுவாராங்கிறத நம்ம பொறுத்திருந்தே பார்ப்போங்க.